1854 காலம் மெதுவாக செல்கிறது. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திற்குள் ஒரு காரசாரமான விவாதம் நடக்கிறது. இந்தியாவை ஆள்வதற்கு முட்டாள்களை அனுப்பாதீர்கள், நமக்கு திறமையான அதிகாரிகள் மட்டும்தான் வேண்டும் என்ற குரல்கள் எழுகின்றன. அப்போது ஒருவர் மட்டும் எழுந்து நின்று அங்கிருந்த மேசையை தட்டி அறிக்கையை சொல்கிறார். அவர் பெயர்தான் தாமஸ் மெக்காலே. வெல்கம் டு யூபிஎஸ்சி நண்பன். அவர் அந்த அறிக்கையில், இனிமேல் சிபாரிசு கடிதம் வேலைக்கு ஆகாது, இனி யார் புத்திசாலியோ, யார் போட்டித் தேர்வில் வெல்கிறாரோ அவர்தான் அதிகாரியாக முடியும், ஒரு திறந்த போட்டித் தேர்வின் மூலமே நாம் சிறந்தவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விவாதத்தை அங்கு வைக்கிறார். நாம் மெரிட் முறைக்கு மாற வேண்டும் என்ற விதையை அவர்தான் முதலில் விதைக்கிறார். இன்றைய யூபிஎஸ்சியின் தேர்வின் ஆரம்பம் அவர் போட்ட அந்த விதைதான். சரி, சிபாரிசு முறை நீக்கியாச்சு, மெரிட் முறை நடைமுறைக்கு வந்ததும் வெள்ளைக்காரன் சும்மா இருப்பானா? அவன் வச்சான் பாருங்க செக்கு. பரீட்சை எழுத லண்டன் போகணும், பாடத்திட்டம் இந்திய பாடங்கள் இல்லை, லத்தீன், கிரேக்கம், ஐரோப்பிய வரலாறுன்னு இங்கிலாந்தை சார்ந்த கல்விகள், வயது வரம்பு 19 தான் இருக்கணும். யோசிச்சு பாருங்க, 19 வயசுல நமக்கு காலேஜ் போகிறதே பெரிய விஷயம். இதையெல்லாம் தாண்டி பாஸ் பண்ணாலும் குதிரை தேர்வு உண்டு, ஹார்ஸ் ரைடிங்கில் வேணும்னே ஃபெயில் ஆக்குவாங்க. ஆனால் இதையெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு முதல் இந்திய ICS அதிகாரியாக வந்தவர் தான் நம்ம சத்யேந்திரநாத் தாகூர். அவர் ஜெயிச்சது ஒரு வேலைக்காக இல்லை நண்பா, நம்ம மானத்துக்காக. இதுக்கப்புறம் என்னாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.